ஆமா எங்க போற? நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போகணுங்கிற முடிவு எடுத்துட்ட. முடிவை யாராலும் மாற்ற முடியாது. போகதான் போற வீட்டுக்கு. என்ன பண்ண போறேப்பா? அப்படியா? நான் கொடுத்தேன் அந்த பணத்தை கொடுத்துட்டு போ. எப்படாப்பா குத்தீங்க? எப்படா அப்பாவா? என்ன மரியாதை இல்லாம பேசுற? எப்ப குத்தீங்க? முதல்ல உன்னை நான் வந்து பார்க்கும் பொழுது இந்த கம்பெனிக்கு வாடான்னு அழைச்சேரு. அப்பொழுது கத்தையா கொடுத்தேன் பணம். கத்தையா யார வச்சு குத்தீங்க? எங்க அம்மாவை வச்சுட்டு தான் குத்தேன். எங்க அம்மாவை வச்சு குத்தேன். அவளே கூத்தாடுறா போட. நீதான் எனக்கு வேணும்னு பணத்தை கொடுத்த. இப்ப வர முடியாதுன்னு சொல்ற. எங்க அம்மாவை வச்சுட்டு கூத்தாடுறாங்க. உனக்கு ஒன்னா கூத்தாடுறத விட்டா தொழில் தெரியாது. என்ன தொழில் செய்வீங்க? எனக்கென்று ஒரு உலகம். உனக்குன்னு ஒரு உலகம். எனக்கென்று மக்களை ஏற்படுத்திக் கொண்டு இதே தவசி கிராமத்துல நான் பிளாக்ல சாராய வசூல் போயிட்டு போறேன். போலீஸ் பிடிச்சு போயிருந்தா நீ ஒன்னா என் பக்கத்துல கால வச்சு போச்சுக்கோ. ஐயா அது குடிக்கிற வேலை, நக்கிற வேலை. நான் எல்லா போலீஸும் பாப்போம். நாங்க போனாங்க மேல வந்து அடிக்க மாட்டிய அடிக்க மாட்டேன். வரும்போது மூஞ்சி கனல்ல பாத்தியா இல்லையா? கூட்டாடு பாரு அப்படியே. எனக்கு அட ஷாம தேவதை, அட சைத்தான். ஆம்பளை வேற மாதிரி கோவம் வந்து இது வேற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆம்பளை தான்டா நானு. அதிலே இருந்து இந்த வழிமுறை ஆட்டி ஆம்பளைக்கு வர கோவம் என்ன பார்த்தா அது மட்டும் இருக்கா? ஐயா நமது நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எந்த விதத்திலும் புறமில்லாமல் முறையில் இருக்கின்றார்களா? இருந்தாலும் உன்னுடைய வார்த்தையில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆகையினால் நாட்டின் வளப்பங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதே மூச்சைகள் அந்த அருகலம்
பார்த்தாலும் குறை என்பது கிடையாது, குறையிட்டு பார்த்தாலும் முறை என்பது கிடையாது. அறிவில் கலங்கி அறிவு முகம் மர கட்சியில் வச்சிட்டதா சிக்கர சர்ப்பான செத்திட்டாரா. நமக்கு கீழ் அடங்கிய சிற்றரசர்கள் அனைவரும் பேரரசாக்கிய நமது நாட்டிற்கு செலுத்த வேண்டிய வரி பணங்கள் அனைத்தையும் தவறாமல் கட்டுறது மட்டும்தான் தெரியும் உனக்கு. தெரிஞ்சிக்க வேண்டும். எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டா, இருந்தாலும் ஒரு நாட்டின் மகன் மீது எனக்கு பொறுத்த சந்தேகம். ஆண்டு வரக்கூடிய மன்னர் இருக்கின்றானே, நமக்கு நாட்டிற்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் தவணை கொடுத்தும் இது நாள் வரையில் இதற்கு மேலும் தாமதிக்கவே கூடாது. உடனே போர் முரசு பற்றி புறப்படு, அந்த நாட்டிற்கு செல்வோம். திருமணத்தை முடிக்க வேண்டும் என உரைத்தேன். அவள் என்ன உரைத்தால் தெரியுமா? அந்த ஸ்ரீராமனைத்தான் மனஸ்தோடு உரைத்தாள். உரைத்தேன், கேட்கவில்லை. தந்தையை ஒழித்து விட்டேன். எனக்கு நீ மகள் இல்லை, உனக்கு நான் தந்தையை ஒழித்து விட்டேன். இனி என் முகத்தில் விழிக்க கூடாது உரைத்து விட்டு வந்து விட்டேன். மகள் அக்கமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் என்ன செய்வது? என் நாட்டுக்கு மறுவாழ்த்து உரைத்து விட்டால் அல்லவா? சரி, பகட்டு அதை பற்றி கவலைப்படாது. யார் வந்தாலும் சரி, அறியாது. நான் இருக்கிறேன். ஒரு ரூபாய் யாரா பண்ணி யாரா அப்பா நீ? யார் அப்பா நீ? போகவில்லை, நுழையவில்லை, நுழையவில்லை, வார்த்தை சரியாக வரவில்லை, பார்த்து சரியாக வரவில்லை. யாரு எங்க வந்த என்ன சமாச்சாரம்? எங்க நாட்டு மன்னர் வந்து கொண்டிருக்காரு ஐயா. உன்னை முன்கூட்டி அனுப்புனாரா? ஆமா ஐயா. நீ பின்கூட்டி வந்து கொண்டிருக்கிறார். சரி, உங்க மன்னர் எங்கே? ராஜா வந்துட்டார். பீர் தானா? இல்ல பிராந்தி. பிராந்திடா. ரெண்டு பேரும் சாப்பிட்டு பழக்கமா? யாரு? வாட் இஸ் தி சைட்டேஷன்? திட் இஸ் எ கவர்வடை. அண்ட் வெல்லம் போட்டு கல்லகொட்டை போட்டு இடிக்க வந்துக்கிறீங்க. வேலையை ஆச்சு, அது ஒண்ணுதானே எங்களுக்கு பாக்கி. ஆமா, நீங்க யாரு, என்ன ஊரு, எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? மணிபுரி நாட்டை எந்த விதத்திலும் குறையில்லாமல் முறையில் ஆட்சி செய்து என் பெரிய விரால் போயிட்டு கண் தெரியல. கண் தெரியல. ஏன் வந்தீங்க? என்ன செய்யுது? ஆசை யாரை விட்டது? மூஞ்ச பாருங்க, நல்ல சேரகோரங்க பல்லா முக்கியம். பல்லா என் பல்லா முக்கியம். ஆண்டு வரக்கூடிய மணிமணி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னர் புலிகேசி வந்திருப்பதாக சொல்லு. நம்ம நாட்டை தேடி, நம்ம அரண்மனையை தேடி புலி விற்கிறவர் வந்து. ஆமா, அந்த புலி கொட்டை எடுத்த புலியா, கொட்டை எடுக்காத புலி? நான் எந்த புலியை சொல்றேன், நீ எந்த புலியை சொல்ற? கொட்டை எடுத்த புலி. எனது பெயர் குருவுடைய பெயர், என்னுடைய பெயர்
TKM9. உன்னை யாரும் அதெல்லாம் கேட்டுது? நீ எந்த நைனா இருந்தா எனக்கு. உன் பேரு புலி புலிகேசி பண்ண புலிகேசி. ஐயா சமையாடி உங்களை தேடி புலிகேசி சமண்டார் வந்திருக்கிறார். மன்னர் எங்கே அவர் வெளிக்கு இருக்கிறார். வெளியடிக்கிறார். சரி அழைத்து கொண்டு வா. ஐயா உங்களை நான் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை ரெண்டு பேருமாக சேர்ந்து நான் ஒருவனாக உங்க ரெண்டு பேரையும் நான் விரையடிக்கிறேன். வரவழைக்கிறோம். உங்களுக்கு வருமுடி வர ஆத்திரத்தில் உன்னை அடிச்சே சாகடிச்சு. ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு, மூத்தரம் உடம்புக்கு சத்துரு. இந்த கற்பனை ஊற்றி எங்கடா இருக்குன்னா அது அவங்ககிட்ட தான் இருக்கு. நான் தான் மன்மத குஞ்சி. என்னுடைய நாட்டு மன்னனுக்கு தெரிந்த மரியாதை இதுதானா? என்னுடைய நாடு பேரரசு, இந்த நாடு சிற்றரசு. பேரரசை ஆண்டு வரக்கூடிய பேரரசன் வந்திருக்கிறார் என்றால் வந்து என்னை அழைத்து செல்வதை விட்டுவிட்டு வர சொல். ஆணவம். நீங்க வந்து அழிய வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. நாடு பேசுமயம் காலம் கடந்தும் எங்களுக்கு சேர வேண்டிய கப்ப பணத்தை இது நாள் வரையிலும் கட்ட தவறியவன் என் பெயரை சொல்லி அழைக்கிறான். ஆய் புலிகேசி எதற்காக வந்திருக்கிறாய் என்று எங்களுக்கு செலுத்த வேண்டிய வருமானத்தை கொடுப்பான். உனக்கு செலுத்த வருமானத்தை கொடுக்க வேண்டுமா? நானும் இப்போது வறட்சியாகி விட்டது. நாட்டில் விவசாயம் முடியாது. நாட்டு மக்கள் வறுமையோடு இருக்கிறார்கள். அதனால் தான் உனக்கு வரி பணம் கட்ட முடியவில்லை. இந்த ஆண்டு போகட்டும். அடுத்த ஆண்டு 2 வரிமை சேர்த்து கட்டுகிறேன். சொல்வதை கேள். சென்று இதற்கு மேலும் எங்களால் பொறுத்திருக்கவே முடியாது. பொறுக்க முடியாது. நாட்டிற்கு மட்டும்தான் பஞ்சமா? ஆமா. எங்க நாட்டில் மழை பொழியவில்லை. அதனால் பயிரெல்லாம் பாடி வதங்கிவிட்டது. தப்ப பணம் செலுத்த முடியாது. தப்ப பணம் காட்டு மாசம் வந்தியா? உன் காது செவுடா? முடியாது என்று பிடிவாக செய்தால் நிச்சயமாக இதே இடத்தில் உரைக்கும் எனக்கும் கடும் போரே நடக்கும். இருந்தாலும் சரி, சிற்றரசனாக இருந்தாலும் சரி, என்னோடு உன்னால் சமர்த்தது வெற்றி காண முடியாது. ஏதோ தெரியாமல் வந்துவிட்டாய். நாடு வறட்சியாகி போய்விட்டது. வரி பணம் கட்ட முடியாது என்று உரைக்கிறேன். முடியாது கொடுக்க நினைக்கிறாய். இல்லாததற்கு எப்படி கொடுக்க முடியும்? ஐயோ பாவம், உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு புறம் வேடிக்கையாக இருக்கிறது, அதே சமயத்தில் வேதனையாக இருக்கிறது. ஒதுக்கு உரைத்திருந்து ஊழையிடும் ஓனாய் சிங்கத்தை எதிர்க்க வந்தது போல் இருக்கிறது. உன் அங்கத்தை கூறு போட்டு பார்க்காதவும் இந்த புலிகேசி மன்னன் இந்த இடத்தை விட்டகலாம். நிறைய பற்றி உனக்கு தெரியாது. நீ சிங்கமாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் தந்திரம் படைத்தது. அதை பற்றி உனக்கு தெரிந்திருந்தோம் தானே. நிறைய பற்றி காலமாக பேசாதே. அப்படியா? ஆமா. நீ கடைசி நேரத்தில் கொண்டதோ அக்கிரமம், அநியாயம், குணம்